ஆண்டவரை டிமாண்ட் பண்ணலாம், நம்ம கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு இதை தாங்க, இப்போ தாங்க, இந்த விஷயம் ரொம்ப அவசரமாக இருக்குது, இதை நம்ம டிமாண்ட் பண்ணலாம். ஆண்டவர் என்ன செய்கிறார்னா காரியங்களை வாய்க்க செய்கிறார். ஆனாலும் அது முழுமை அடைகிறதுக்கு அவர் காலம் வரைக்கும் வெயிட் பண்ணுவார். அல்லேலூயா. தாவீதுக்கு எல்லாவற்றையும் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். ஆனால் பரிபூர்ணமாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து முடிச்சிட்டாருன்னா என்ன செய்யலை, அவர் அன்னன்னைக்கு தேவையானது என்ன செய்கிறாரு, அன்னன்னைக்கு இல்லை ஒரு இந்த டைமில் இதை வாய்க்க செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவார். இவர் கொஞ்சம் அர்ஜென்ட் பண்ணார்னா உடனே என்ன செய்வார், ஒரே ஒரு பார்ட்டை அனுப்புவார், கொஞ்சம் சரியாகும், இவர் வாயை மூடினவுடனே அடுத்து என்ன செய்வார், அவர் வச்சிருக்கிற நேரத்தில் அதை முழுமையுமாய் சரி செய்து முழுமையுமாய் அதை பூர்ணப்படுத்தி என்ன செய்வார், அவர் கரங்களில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தாவீதுடைய நிறைய குணங்கள், நற்குணங்கள் இருக்கிறது. சில குணங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறது. சில வார்த்தைகள் வாய்த்தவரை அவர் சொன்ன வார்த்தைகள் இருக்கிறது. சில வார்த்தைகள் கர்த்தரே மெச்சிக்கொண்ட வார்த்தைகளும் இருக்கிறது. அல்லேலூயா. இதை எதை காட்டுதுன்னா அவனும் சாதாரண மனிதன் தான். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் யாரும் பரிபூரணம் அல்ல. நம்முடைய குறைகளை நிறைவாக்க அவர் பரிபூரணத்தை என்ன செய்கிறார், வைத்திருக்கிறார். என் குறையை முழுவதுமாய் நீக்குவதற்கு, இல்லை என் தேவைகளை முழுவதுமாய் சந்திக்கிறதுக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். ஆமென். ஏற்ற காலம் வரும்பொழுது நிச்சயம் அது நிறைவேறுகிறதா இருக்கிறது.